இணைந்து கொண்டிருக்கின்றோம். வணக்கம் தமிழுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய தலைப்பு பகுதியிலே என்ன விடயம் பற்றி பேசலாம் என்று சொல்லி சிந்திக்கின்ற போது, இன்று பத்திரிகைகளிலே பார்க்கின்ற போது இந்த சுற்றுச்சூழல் மாசுபாடு அது மாத்திரமல்லாமல் பல விடயங்கள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது. என்னென்னு சொன்னால், இந்த செய்திகளில் பார்க்கின்ற போது அந்த குப்பைகளை தரம் பிரித்து கொடுக்காவிட்டால் எடுத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி நகர சபையினர் தெரிவித்திருக்கிறார்கள். உண்மையிலேயே நாங்கள் எங்களுடைய இந்த சுற்றுச்சூழல் மாறுபாடு குறித்து சிந்திப்பதில்லை. அவர்கள் ஒரு கருத்தை சொல்லிவிட்டால் அவர்களுக்கு எதிராக நாங்கள் பேசுவதற்கு தான் நாங்கள் எப்பொழுதுமே ஒருவர் சொல்லிவிட்டால் அதனை ஏற்றுக்கொள்ளாமல் எதிராக பேசிவிடுகின்றோம். ஆனால் எவ்வாறான நன்மைகள் இருக்கின்றன, அவ்வாறான விடயங்களை நாங்கள் ஏன் செய்ய வேண்டும் போன்ற பல விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நாங்கள் பார்க்கின்ற போது பல விதங்களிலே இன்றைய நாட்களில் இந்த சுற்றுச்சூழல் மாசுபட்டு கொண்டிருக்கிறது என்று நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். அதன் பல அடிப்படை நாங்கள் பாடசாலை காலங்களிலிருந்து எங்களுக்கு கற்றுத் தந்திருப்பார்கள். இந்த காற்று மாசுபாடு, நில மாசுபாடு, நீர் மாசுபாடு, ஒலி மாசுபாடு, இப்படி நாங்கள் பார்க்கின்ற போது பல விதங்களிலே சுற்றுச்சூழல் மாசுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதனால் எங்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. நாங்கள் சிந்திக்கின்றோம், அது சாதாரணமான ஒரு விடயம் தானே, இயற்கை தானே, இயற்கை அதை பார்த்துக் கொள்ளும் என்று சொல்லி நாங்கள் சிந்திப்போம். ஆனால் நாங்கள் இயற்கையை அழித்து கொண்டிருக்கின்றோம். இயற்கையை நாங்கள் எங்களுக்கு எதிராக திசை திருப்புகின்ற போது நிச்சயமாக நாங்கள் தான் இந்த பாதிப்புக்கு உட்படக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த நீர் மாசுபாடு என்று சொல்லி பார்க்கின்ற போது இன்று பார்த்தால் இந்த கடற்கரைகள், குளங்கள்ல இந்த வீட்டு கழிவு நீர்கள் அல்லது தேவையற்ற நீர்கள் சென்று அங்கு தேங்கி நிற்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. சிலர் குப்பைகளை கொண்டு போய் அந்த குளங்களில் போடுகின்ற ஒரு நிலை இருக்கின்றது. இந்த குளங்கள் எல்லாம் இதனாலேயே அழிவடைந்து கொண்டு போகின்றது, தூய்மையற்று போகின்ற ஒரு நிலை இருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் நீர் தானே, இயற்கையாக எங்களுக்கு கிடைக்கின்றது தானே என்று சொல்லி நாங்கள் சாதாரணமாக அதனை பயன்படுத்தி விடுகின்றோம். தேவையற்ற முறைகளில் எல்லாம் நாங்கள் வீணாக்கி கொண்டிருக்கின்றோம். உதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது பலர் இந்த நீர் என்கின்ற விடயத்தில் மிக கவனமானவர்களாக இருப்பார்கள். சமைக்கின்ற போது ஒரு காய்கறிகளை நாங்கள் சுத்தமாக கழுவுகின்றோம் என்று சொன்னால் அந்த தண்ணியை கொண்டு போய் நாங்கள் ஒரு மரத்திற்கு ஊற்றலாம், அல்லது தேவையான விடயங்களுக்கு நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மாறாக நாங்கள் எல்லோரும் என்ன செய்கின்றோம், இந்த நீர் தானே எங்களுக்கு இயற்கையாக கிடைக்கின்றது தானே என்று சொல்லி நாங்கள் அனாவசியமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இதனால் இன்று நாங்கள் பார்க்கின்ற போது இந்த குடிநீர் போத்தல்கள் எல்லாம் இன்று எல்லோருமே சாதாரணமாக வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக மாறிக்கொண்டு வருகின்றது. இயற்கையாக இருக்கக்கூடிய விடயங்கள் எங்களுடைய உடலுக்கு இன்னும் ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த நீர் மாத்திரமில்லாமல் இந்த காற்று மாசுபாடு என்று சொல்லி பார்க்கின்ற போது இந்த வாகனத்தில் நாங்கள் ஒரு வீதிக்கு நாங்கள் பயணம் செல்கின்ற போது இன்று அநேகர் பார்த்திருப்பீர்கள், இந்த சைக்கிளில் துவிச்சக்கர வண்டியில் செல்வோருடைய வீதம் குறைவடைந்து விட்டது. நாங்கள் பார்க்கின்ற போது யாரை பார்த்தாலும் மோட்டார் சைக்கிள், முச்சக்கர வண்டி இப்படி சொல்லி ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். நல்ல விடயம்தான், நாங்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டு செல்வது நல்ல விடயம்தான். மாறாக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த வாகனத்தில் இந்த புகைகள் தேவையற்ற வகையில் சில சமயங்கள் நாங்கள் பார்க்கின்ற போது அடிஷனலாக இந்த புகை வெளியில் செல்ல வேண்டும் என்பதற்காக சில பாகங்களை பொருத்தி இருப்பார்கள். அவ்வாறாக இருக்கின்றதெல்லாம் எங்களுடைய சுவாசங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த தொழிற்சாலைகளிலே இயந்திரங்களின் ஊடாக வெளிவிடப்படுகின்ற இந்த புகைகள் இவை அனைத்தும் எங்களுக்கு சுவாச நோய்களை, தோல் நோய்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இவை எல்லாவற்றையும் நாங்கள் தெரிந்து வைத்துக் கொண்டும் இவற்றிலிருந்து எங்களை பாதுகாக்க நாங்கள் முற்படுவதில்லை. வெளிநாடுகளில் எல்லாம் நாங்கள் பார்க்கின்ற போது சில இடங்களில் நாங்கள் கேள்விப்பட்ட விடயங்களாக இருக்கின்றது. என்று சொன்னால், இந்த தண்ணீர் கூட ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு தான் நாங்கள் பயன்படுத்த முடியும். அதற்கு மீறி நாங்கள் பயன்படுத்துகின்ற போது நாங்கள் அதற்கு அவர்களுக்கான அந்த பணத்தை கொடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. இவ்வாறாகத்தான் நிலத்தை நாங்கள் பார்க்கின்ற போது நாங்கள் என்ன செய்கின்றோம், குப்பைகளை போட்டு நாங்கள் என்ன செய்வோம், தீ வைத்து விடுவோம். சில சமயங்களில் பார்க்கின்ற போது பிளாஸ்டிக் எதுவுமே நாங்கள் பார்ப்பதில்லை, புதைத்து விடுகின்றோம். அந்த பிளாஸ்டிக் எல்லாம் எத்தனை வருடம் சென்றாலும் எங்களுடைய இந்த நிலத்தில் இருந்து உட்காத ஒரு பொருட்களாக இருக்கின்றது. இந்த நில மாசுபாடு என்று நாங்கள் பார்க்கின்ற போது நிலம் சாதாரணமாக இருக்கின்ற ஒரு இயற்கை வளம் பொருந்திய நிலத்தை நாங்கள் தான் பாதிப்புக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கின்றோம். இதனால் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த குழாய் கிணறுகள் அந்த பயன்படுத்துகின்ற போது அந்த தண்ணீர் எடுக்கின்ற வீதம் குறைவடையப்படுகின்றது. அது மாத்திரமில்லாமல் பல விடயங்கள் நாங்கள் சொல்லிக்கொண்டே செல்லலாம். இந்த சுற்றுச்சூழல் மாசுபாடு என்று சொல்லி பார்க்கின்ற போது நாங்கள் பலர் சுற்றுச்சூழலை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம். இருந்தாலுமே எங்களை அறியாமல் சில சமயங்களில் அதனை பாதிப்புக்கு உட்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் ஒரு வீதியில்
வீதியில் சென்று கொண்டிருக்கின்றோம், ஒரு 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 சாக்லேட்டை வந்து நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னா அந்த பேப்பரை வந்து நாங்கள் கவனமாக கொண்டு வந்து நாங்கள் குப்பை தொட்டியில் போட வேண்டும். சிலரை பார்க்கின்ற போது வீதிகளிலே எறிந்து விட்டு சென்று விடுவார்கள். இவ்வாறானவர்களுக்கெல்லாம் தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். நாங்கள் அண்மையில் பத்திரிகையில் பார்க்கப்படக்கூடியதாக இருந்தது இந்த எச்சில் துப்புவோர் அல்லது வந்து இந்த தேவையற்ற விடயங்களில் இந்த வெற்றிலையை வந்து துப்புவோர், இவர்களுக்கு எதிராக வந்து தண்டப்பணங்கள் விதிக்கப்பட போவதாக வந்து சொல்லப்பட்டது. உண்மையிலேயே வந்து இந்த நடைமுறைகள் பேணப்பட்டால் வந்து எங்களுடைய நாடு இன்னும் முன்னேறி சென்று விடும் என்பதுதான் எங்களுடைய ஒரு எண்ணப்பாங்காக இருக்கின்றது. இவையிற்றை வந்து நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். நீர், நிலம், சுற்றுச்சூழல் என்று சொல்லி பார்க்கின்ற போது பல்வேறு விதமான நடவடிக்கைகளை நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைய பத்திரிகைகளில் நான் பார்த்த ஒரு விடயம் என்று சொல்லி ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். அதாவது வந்து குப்பைகளாக இருக்கட்டும் அல்லது வந்து பல விடயங்களில் வந்து நாங்கள் கழிவுகளை எடுத்து வைக்கின்ற போது சரியான முறையில் வந்து பொலித்தீனை தனியாக அல்லது வந்து உணவு கழிவுகளை தனியாக அவற்றை வந்து தனித்தனியாக கொடுக்கின்ற போது எடுப்பவர்களுக்கும் இலகுவாக இருக்கும். அது மாத்திரமில்லாமல் வந்து அவை சரியான முறையில் சரியான இடத்தில் வந்து கொண்டு சேர்க்கப்படும். ஆகவே இந்த விதிமுறைகளை சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் அதனை பின்பற்ற பழகுங்கள். எங்களுக்கு அது இலவான ஒரு விடயமாக இருக்கலாம். நாங்கள் உணவு உண்டு விட்டால் உணவை ஒரு இடத்திலும் வந்து அந்த பொலித்தீனை இன்னொரு இடத்திலும் போட்டு விடலாம். ஆனால் எல்லோரும் கொண்டு வந்து எல்லாத்தையும் ஒரு இடத்தில் போடுகின்ற போது அதை பிரித்து எடுப்பதற்கே தனியான நேரம், தனியான ஒரு தனி மனிதனுடைய அந்த முயற்சிகள் தேவைப்படுகின்றது. ஆகையே வந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலில் இயற்கையை பாதுகாக்க வேண்டும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்களும் ஆரோக்கியமானவர்களாக இருக்க முடியும், இல்லையா ஹரியர்? நிச்சயமாக. அப்போ இந்த குப்பைகளை தரம் பிரித்து போடுவது என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது முதல் குப்பையை குப்பை தொட்டிக்க போடுங்கிறான்றதை சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அன்றைக்கி நாங்கள் எல்லாருமே வந்து என்ன செய்ய மாட்டோம், குப்பை தானே என்று வீதி வழியை எறிந்து விட்டு செல்கிறோம். அப்போ வீதிகளில் இருந்து விட்டு செல்லக்கூடிய குப்பைகளை எங்களுடைய வீட்டு கோடுகளுக்குள்ள அறைகளுக்கு தூக்கி போடக்கூடிய மாதிரி இருக்கும்னா இல்லை. இன்றைக்கு சாதாரணமாக சிறு வயதிலேருந்து இந்த பழக்கங்களை பழக்கப்படுகிறோம். டொபியை சாப்பிட்றோம், ஒரு பௌக்கத்தை சாப்பிட்றோம்னா அது சாப்பிட்டுட்டு அந்த கவர் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த டொவியின் உரையை மேலுரையை வந்து என்ன செய்யணும்னா அது குப்பை தொட்டிக்க போடுங்க, இல்லாட்டி போக்குவரத்து வச்சு விட்டு உங்களோட டஸ்ட்பினுக்கு போடுங்க என்பதை நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த டிஷ்யூவை பயன்படுத்தணும், இந்த டிஷ்யூவை பயன்படுத்தி கொண்டு குப்பை தொட்டிக்க போடுங்க. இன்றைக்கு பார்க்கக்கூடிய இருந்து இந்த நிறைய பொம்பளை பிள்ளைகள் ரோட்டில் வைக்கிற டிஷ்யூவை பாவிச்சுட்டு ரோடு போய் எறிஞ்சிட்டு போகுது. அது பின்னால் வர எங்கட முகங்களில் படும், இல்லை ரோட்டு சைட்டில் படும், ஆடு மாடுகள் அதை சாப்பிட்டு செத்து போகும்போது பல்வேறு விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியது. அப்போ இப்படிப்பட்ட விடயங்கள் பல்வேறு விடயங்கள் நாங்கள் சமூகத்திலே பார்க்கக்கூடியது. அப்போ இந்த முதலில் குப்பையை தரம் பிரித்து போடுங்க என்பதற்கு முதல் குப்பை தொட்டிகளுக்குள் போட வேண்டிய பழக்கத்தை முதலில் உருவாக்க வேண்டியதாக இருக்குது. அதை வந்து சிறுவர்களுக்கு சின்ன வயதிலிருந்து வீடுகளிலே தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்க நல்ல ஒரு படியான இந்த சமூக அக்கறையோடும் இந்த சின்ன பிள்ளை வளர்கிறது என்றால் அந்த வீட்டிலேயே அந்த சுத்தம் பேணப்படப்படுகிறது என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய விடயமாக இருக்குது. அதை தாண்டி ஏன் நாங்கள் இதெல்லாம் பிரித்து சொல்லணும்னா இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், அதை தனி ஒரு உட்காத பொருள் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கும். அப்போ உக்கக்கூடிய பொருட்கள், உட்காத பொருட்கள், கண்ணாடி, இரும்பு பொருட்கள் என்று பிரித்து வைத்திருப்பார்கள். அப்போ உக்கக்கூடிய பொருட்கள் வரைக்கும் எங்களுடைய கடதாசிகள், வாழை இலைகள், அதேபோல் இந்த மட்டைகள், அதுகள் எல்லாமே வந்து இந்த தாவர கழிவுகள் எல்லாமே வந்து உக்கக்கூடிய பொருட்களாக இருக்கு. அதே போல் இந்த உக்க முடியாத பொருட்கள் இருக்கும்பொழுது உதாரணமாக இந்த பொலித்தீன், பிளாஸ்டிக் போன்ற விடயங்கள் உக்க முடியாத பொருட்களாக இருக்கும். அவற்றை வந்து அந்த கழிவுகளுக்கு போடும்போது அவற்றை உரிய முறையிலே அவற்றை நாங்கள் மீடு சுழற்சி செய்யக்கூடிய வகையிலே மேம்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதை தாண்டி இன்னொரு பக்கம் இந்த கண்ணாடி பொருட்கள், தகர பொருட்களை சேமிக்கும் போது அது வந்து துப்புரவு பணியாளர்களுக்கு ஆபத்துக்கள் ஏற்படுவதை குறைக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த உக்க முடியாத பொருட்கள் இருக்கக்கூடிய இந்த பொலித்தீன், பிளாஸ்டிக் அவற்றை நாங்கள் ஏன் அப்படியெல்லாம் பிரித்து போட சொல்கிறோம் என்றால் நாங்கள் எல்லாம் ஒன்றாக நாங்கள் போடும்பொழுது அவற்றை தரம் பிரிப்பது கடினமாக இருக்கும். அப்போ ஒரு குப்பையை அள்ளி கொண்டு போகிறோம் என்றால் அதை தரம் பிரித்து உக்கக்கூடிய பொருள் இது, உட்காத பொருள் இது, கண்ணாடி பொருள் என்று தரம் பிரித்து அதற்குரிய இடங்களுக்கு அனுப்பி அங்கங்கே மீடு சுழற்சி செஞ்சு வாரத்துக்கு ஒரு பெரிய செலவு வரும், பெரிய ஒரு தொகை பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும். அதே போல் நாங்கள் இவரெல்லாம் பிரித்து வைக்கும் பொழுது அது உடனடியாக அந்தந்த இடங்களுக்கு செல்லக்கூடியதாக இருக்கும். அப்போ நீங்கள் நினைக்கலாம் அது பெரிய தொகை போகிறது, அது அவையின் வேலை தானே, துப்புரவு பணியாற்ற வேலை தானே, மீடு சுழற்சி செய்யக்கூடிய ஆக்கள வேலை தானே, பிரதேச சபை, நகர சபையின் வேலை தானே என்றால் இல்லை. அவருக்கெல்லாம் சம்பளம் மாற்ற காசுலேருந்து போகுது, எங்களோட வரியிலேருந்து தான் போகுது. அப்போ நாட்டினுடைய பொருளாதாரம் மாற வேண்டும் என்றால் நாங்கள் எல்லாருமே இப்படியான மனநிலைகளையும் மாற்றம் செய்ய வேண்டும். வெளிநாடுகளை பார்த்தீங்கன்னா ஏன் அந்த நாடுகள் எல்லாம் முன்னேறி இருக்கு, ஏன் அந்த நாடுகளில் சாதாரண பிரதேச சபை, நகர சபையில் கூட அவ்வளவு செல்வ செழிப்போடு இருக்குன்னா மக்கள் விளங்கி கொண்டு தான் இருக்கு. அப்போ இப்போ வந்து நாங்கள் ஒரு குப்பை தொட்டியை வச்சு அதுக்கு எல்லா குப்பையும் போடுறோம்னா அதை கொண்டு போய் பிரித்து அதுக்கு ஒரு லேபர் கோஸ்ட் உண்டு, லேபர் தொழிலாளருக்கான சம்பளம் வழங்க வேண்டியிருக்கும், அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு சம்பளம் வழங்க வேண்டியிருக்கும். அப்படி பல்வேறுபட்ட பிரச்சனை இருக்குது. இப்போ நாங்கள் எல்லாத்தையுமே பிரித்து வைக்கும்பொழுது அதற்கான சம்பளம் குறையுது, எங்களுடைய வரிகள் குறைக்கப்படுது, எங்களுடைய வாழ்க்கை சுமை என்பது குறையக்கூடிய இருக்கு. அப்போ இந்த என்னதான் எங்கே நாங்கள் எல்லாருமே வேலையை கூட்டுறோமோ அங்கே எல்லாம் எங்களுடைய பாடம் தான் போய்கொண்டு நாங்கள் நினைக்கிறோம் இது எங்கட வேலை இல்லை, எங்கட காசு இல்லை, நாங்கள் அது காசை கொடுக்குறோம்னா நாங்கள் தான் அரச வேலையாக இது பண்ணோம். ரோட்டை அடித்து டிப்பர்களால் ஏற்றி ரோட்டை அடிக்கிறோம், ரோட்டு கடையை போட்டுட்டு வார லொரியால் ஏற்றி ரோட்டு சைட் பக்கத்தில் இடிக்கிறோம். அப்படி பல்வேறு விடயங்களை நாங்கள் செய்ய இதெல்லாம் அரசாங்கம் திருத்தேக்க ஆற்ற பணம் போதுன்னா எங்கட பணம் நாங்கள் சிறுக சேமித்த பணங்கள் தான், நாங்கள் வரியாக கட்டின பணங்கள் தான் போய்கொண்டிருக்கோம். எனவே இதை நான் சுயநலமாக நீங்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தால் இதையும் சுயநலமாக சிந்திக்கணும். எங்கட பணம் தான் போகுது, அப்போ கொஞ்சமாச்சும்
நீட்டாயிருப்போம் என்பதை நினைத்துக் கொள்ளக்கூடியது. அதை தாண்டி இந்த குப்பை பிரச்சனை என்பது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. குறிப்பாக அண்மை நாட்களிலும் பல காணொலிகள் சமூக வலைதளங்களில் வந்தது. இந்த பெரிய பெரிய வாகனங்களில் வாராக்கள் தங்கள சமூகத்தில் பெரிய அந்தஸ்தாக காட்டிக் கொள்பவர்கள் கார்களில் வாராக்கள்லாம் காரின் சைட் விண்டோவை திறந்துட்டு நைஸாக அப்படியே குப்பை பேக்கில் தூக்கி போட்டு போகக்கூடியதாக இருக்குது. இதெல்லாம் அண்மை நாட்களிலே சமூக வலைத்தளங்களிலே பரவி இருக்கக்கூடிய காணொலிகளாக இருக்கு. அப்போ சாதாரண ஏழைபாலி மக்கள் எல்லாம் வந்து இந்த இப்படியான விடயங்களில் ஈடுபடாமல் இருக்கும்போது சமூகத்திலே தங்கள் ஒரு பெரிய அந்தஸ்தோடு காட்டிக்கொள்ளக்கூடிய விடயங்களை செய்வதுதான் இன்னும் மிகப்பெரிய மனக்கவலையாக இருக்குது. அதை தாண்டி அண்மை நாட்களே இன்னும் சில காணொலிகளை பார்க்கக்கூடிய இருந்து இந்த குப்பை தொட்டிகளை வீடுகளிலே போட்டுவிட்டு சென்றவர்களுடைய அந்த சிசிடி கேமரா பார்த்து அவை இந்த வீட்டு வாசல் கொண்டு போய் குப்பையை போடக்கூடிய நடைமுறைகளை சில இளைஞர் அமைப்புகள் எடுத்துக்கிறார்கள். அப்போ முள்ளால் தான் எடுக்கணும்னு இப்படியான நடைமுறைகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் இருக்குது. எனவே இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் அடிப்படையில் இருந்து ஒரு மனிதனுக்கு வரும் அவனுடைய வளர்ப்பிலே இருந்து தங்கி இருக்க வேண்டியதாக இருக்குது. வெளிநாட்டு பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வர பிள்ளைகள் வந்து தண்ணியை குடிச்சிட்டு ஒரு தண்ணி போதில் கூட போடாது. அதை கொண்டு வீட்டை வைக்கிங்க அல்லது அங்கேயாவது ஒரு டஸ்ட்பினை பார்த்து போடக்கூடிய அந்த பிள்ளைகிட்ட இந்த வாரான பழக்கங்களை பழகிக்கொள்ள வேணும். இது வவுக்கத்தை சாப்பிடி சப்பி போட்டு துப்புற ரோட்டு வழி, அதை ஆட்டிய பாட்டா வழி ஓட்டுறது, சைக்கிள் வழி ஓட்டுறது, மிருகங்களில் ஓட்டுறது என்று பல்வேறுபட்ட அவஸ்தைகளை நாங்களும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. எனவே கொஞ்சமாச்சும் சமூக சிந்தனையோடு இருப்போம். இன்றைக்கு பிளாஸ்டிக்களுக்கு பல தடைகள் விதிக்கப்படுகிறது. குறிப்பாக நெகிழித்தாள் என்று கூறக்கூடிய இந்த அதிக பொலித்தீனை கொண்டிருக்கக்கூடிய பொலித்தீன் லஞ்சீட்டுகளுக்கு இன்றைக்கு தடை விதிக்கப்படுது. அதே போல் இந்த வண்டே கப் என்று கூறக்கூடிய பொலித்தீனால் உருவாக்கப்பட்ட வண்டே கப்புக்கும் தடை விதிக்கப்படுது. எனவே கொஞ்சமாச்சும் சமூக அக்கறையோடு சிந்தித்து நடவுங்கள். நிச்சயமாக கரிகரன் சொன்னது போலே வந்து பல விடயங்களை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் இந்த மரநடுகை திட்டங்களாக இருக்கட்டும் அல்லது வந்து பல்வேறு நாட்களில் வந்து தினம் ஒவ்வொரு விடயங்களிலும் இயற்கையோடு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விடயங்களிலும் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் இந்த மரம் சம்பந்தமான ஒரு விடயம். ஏன்னு சொன்னால் இன்றைய நாட்களில் நாங்கள் காடுகளை அழித்து வீடுகளை வந்து கட்டுகின்றோம். அது மாத்திரமில்லாமல் காடுகளை அழித்து பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றோம். நாங்கள் நினைக்கின்றோம் எங்களுடைய முன்னேற்றங்களுக்காக நாங்கள் அவற்றை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி. ஆனால் காடுகள் எவ்வளவு முக்கியம், மரங்கள் எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகின்ற போதுதான் நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இன்று சாதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது அநேகருடைய வீடுகளில் வந்து மரங்களே இல்லை என்றுதான் சொல்லிக் கொள்ள முடியும். முன்னரெல்லாம் வந்து ஒரு வீடு இருக்கின்றது சொன்னால் அதை சுற்றி மரங்கள் இருக்கும். அந்த மரங்களிலிருந்து அவர்கள் பயன்களை பெற்றுக் கொள்வார்கள். ஆனால் இன்று நாங்கள் பார்க்கின்ற போது மரங்கள் நாங்கள் நாட்டுகின்ற வீதமும் குறைவடைந்து கொண்டு போகின்றது. அது மாத்திரமில்லாமல் இந்த மரத்தினுடைய வளர்ச்சியும் வந்து குறைவடைந்து கொண்டு போகின்றது தான் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். நாங்கள் பார்க்கின்ற போது மழைக்கு மாத்திரமல்ல, நாங்கள் மழை பெற்றுக்கொள்ள வேண்டும், மழை வந்து எங்களுக்கு சரியான நேரத்தில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மரங்களை நாட்டுவோம் என்று சொல்லி எல்லாம் சொல்லியிருந்தோம். எங்களுடைய சுவாசத்துக்கு எல்லாம் இந்த மரம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. சுற்றுச்சூழல் அப்படின்னு சொன்னாலே வந்து அதிகமான மரங்களை நாங்கள் நாட்டுகின்ற போது அவ்வளவுக்கு வந்து எங்களுக்கு அது நிறைய நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். மரங்களுடைய பாதுகாப்பு என்று சொல்லி பார்க்கின்ற போது நிறைய விடயங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே வந்து மரங்களை நாட்டுவோம். அது மாத்திரமல்லாமல் நல்ல விடயங்களுக்கு வந்து நாங்கள் எங்களுடைய நேரத்தை செலவழிப்போம். நாங்கள் பார்க்கின்ற போது இந்த சுற்றுச்சூழல் என்று பார்த்தால் நாங்கள் கரியன் சொன்னது போலே வந்து வெளியில் நாங்கள் பார்க்கின்றோம், சுற்றுச்சூழல் எங்களை சுற்றி இருப்பவர்களை பார்க்கின்றோம். நாங்கள் எங்களுடைய தனித்தன்மையை பார்ப்பதில்லை, நாங்கள் இருக்கின்ற இடத்தை பார்ப்பதில்லை. நாங்கள் சிந்திக்கின்ற போது வந்து எங்களுடைய வீடு எங்களுடைய பிரதேசம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சிந்திப்பதில்லை. நாங்கள் வெளியிடங்களில் மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். முதலில் வந்து நாங்கள் இருக்கின்ற காணிகள், நாங்கள் இருக்கின்ற வீடுகளை வந்து துப்புரவாக வைத்திருக்க வேண்டும். தேவையற்ற கழிவுகளை வந்து நாங்கள் அகற்றிவிட வேண்டும். சரியான முறையில் வந்து தேவையற்ற கழிவகற்றலை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்லாமல் பல விடயங்கள் நாங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். உணவு விடயங்களிலும் மிக 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 கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொள்ள முடியும். என்று சொன்னால் இன்றைய பத்திரிகைகளில் பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது, இந்த உணவு என்கின்ற ஒரு ரீதியில் வந்து சுகாதாரமற்ற முறையில் இருந்ததனால் வந்து அதற்கான தண்டப்பணம் விதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி உணவுக்கே வந்து இவ்வாறு வந்து ஏற்படுகின்ற போது எங்களுடைய ஆரோக்கியம் எவ்வாறு இருக்கின்றது சொல்லி நாங்கள் கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே ஒவ்வொரு விடயங்களிலும் மிக மிக கவனமானவர்களாக இருப்போம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது எங்களுடைய ஆரோக்கியத்துக்கு மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இயற்கையை நாங்கள் எவ்வளவுத்திற்கு பாதுகாக்கின்றோமோ அவ்வளவுத்திற்கு இயற்கையும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறோம். இன்றைய நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருந்த நேயர்கள் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு தொலைன்பொதியை வழங்கிய தொழில்நுட்பவியலாளருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் கரிஸ்டா ஜெயக்குமார் மற்றும் நான். நன்றி நேயர்களே.